வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலக்கீரை குழம்பு, பாலக்கீரை மசியல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம பறிக்கிற பாலக்கீரை. இப்படி தாங்க பாலக்கீரை வந்துடும். ஒரு 12 பேக்கில் வச்சுருக்கேன். இது ஒவ்வொரு இலையாக நீங்கள் பறித்து, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு வருங்க. அப்படியே தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இலையை மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். லைட்டாக சின்ன சின்னதாக ஓட்டை இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுறோம். ஒரு துளி கெமிக்கல் கூட எனக்கு கீரையில் படக்கூடாது. கீரைக்கு ஈவன் ஸ்ப்ரே பண்ணுறது பஞ்சகாவிய மீனமிலம் கூட ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். வேரில் மட்டும்தான் ஊற்றுவேன். ஸ்ப்ரே எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டேன். அதனால் சின்ன சின்னதாக வந்து இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப நாள் நான் பறிக்கலை, அதனால் வந்து கொஞ்சம் இருக்கும். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. அதனால் இப்படி பறிச்சுட்டு, இது பொன்னாங்கண்ணி கீரை இடையில இதையும் ஒரு கொத்து பறிச்சுக்குவோம். அதெல்லாம் தானாகவே வர்றது. நம்ம மண்ணில் அந்த வேர்கள் கிடக்கும், நம்ம கிட்டே இருக்க மண் கலவையில். அது தானாகவே முளைச்சி வந்துடும். நீங்கள் மண் கலவை வாங்கினவங்களுக்கு கூட தெரியும், நிறைய வந்து கீரைங்க வந்து முளைச்சிட்டே இருக்கும். ஏன்னா அங்கங்கே கீரை செடி சுற்றி சுற்றி வச்சுருக்கோம். அதனால் வந்து தானாகவே கீரை செடிங்க முளைக்கும் நம்மக்கிட்ட மண் கலவை வாங்குறவங்களுக்கு. இது வந்து சூப்பராக கடையல் பண்ணி, இன்றைக்கி சமையல். வாரத்தில் ஒரு நாள் கீரை கடையல் பண்ணிடுவேங்க. இதுலேயே பக்கத்துலேயே பாருங்கள், அகத்தி வச்சுட்ருக்கேன், சிகப்பகத்தி. அப்புறம் இங்கேருந்தே கொத்தமல்லியும் பறிச்சிட்டு போயிடுவோம். சமையல் குறிப்பு வேணும்னா ஒரு வாட்ஸ்அப் போடுங்க, மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது பெரிய வீடியோ ஆயிரும். இன்னும் சமையல் குறிப்பு எடுக்கணும் அப்படின்னா. பாலக் ரொம்ப நல்லது. அதுவும் மருந்து இல்லாத கீரை. உள்ளே இருக்க கழிவுகளை பூரா சுத்தப்படுத்தும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம மருந்துகள் வந்து இருக்க உணவை கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். அரிசிக்கெல்லாம் வேறு வழி இல்லை. மற்ற உணவுகளுக்கெல்லாம், வெளியில் சாப்பிட்ற உணவுகளை தவிர்க்கவும் முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மருந்து இல்லாத நம்ம வீட்டில் உற்பத்தி பண்ணிக்கலாம். நேற்றுக்கு ஒரு விவசாயி, நான் ஒரு கடைக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு போயிருந்தேன். நம்ம ரெகுலராக வாங்குகிற கடை, கீரை சீட்ஸ் மட்டும் அவங்கக்கிட்ட வாங்குவேன். அவங்க பார்த்திங்கன்னா உரக்கடை தான். அவங்கக்கிட்ட கீரை சீட்ஸ் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நேச்சுரலாக பண்ணுறவங்க. அப்போ ஒரு விவசாயி வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஏப்பா நிறுத்திட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கூலி கட்டுப்படி ஆகலை. அது வந்து கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொண்டு போய் அடிக்கிறதுக்கெலாம் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஸ்மெல் அடிக்குதுன்னு தொடக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவசாயிங்க, அவங்கள நான் தப்பாக சொல்ல வரல, வேறு வழி இல்லை, அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இது கொத்தமல்லி ஆல்ரெடி 2 நாள் முன்னே தான் பறித்தேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் தளைஞ்சிருக்கிறத பறிக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். கீரைகள் போடலாம், கொத்தமல்லி, புதினா, இதெல்லாமே நம்ம வீட்டில் பண்ணலாம் இல்லையா? சின்னதாக ஒரு இடம் இருந்தாலுமே குரோட்டன்ஸ் அது இதுன்னு வளர்க்குறதுக்கு பதிலாக இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் பாலக் இருக்குது. பாலக் பொறுத்த வரைக்கும் பறிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா குபு குபுன்னு தளைஞ்சு வரும். அதனால் சின்னதாக ஒரு தொட்டி இருந்தால் கூட போதும். அழகாக கீரைங்களை போட்டு வைங்க. இங்கேயே மணத்தக்காளி கீரையும் இருக்குது பாருங்கள். இதுலேயே வந்து ஒரு ஓரத்தில் கவரில் தான் வச்சுருக்கேன், பிரிச்செல்லாம் வைக்கல. இது வந்து டேபிள் லெமன், குட்டி குட்டியாக நிறைய காய் எடுக்கும். டேபிள் லெமன் சூப்பராக இருக்குங்க சாதம் கிளறினோம்னா. இது வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அதாவது ஒரு ரிசர்ச்சுக்காக வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.